அசீம் உட்பட ஒரு 2 பேர கூட சேர்ந்து எலிமினேட் பண்ணத பார்க்க முடிஞ்சது. ஸோ இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ செகண்ட் லவ் அப்டின்னா சரி 16 கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இவங்க தான் நம்ம 30 நாளும் பார்க்க போறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஒரு ட்விஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 3 பேர ஒரே நாள்ல வெளிய அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம குயிக்கா பார்த்துருவோம். ஸோ எபிசோட் நம்பர் 13ல தான் இப்போ சொல்ற எல்லா விஷயங்களும் நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெக்கே அண்ட் மோனிஷா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ வெக்கே பார்த்தீங்கன்னா மோனிஷா கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாரி கேட்குறாரு, ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறது நிறையா கேமராக்காக நீங்கள் பண்ணலை, பட் எனக்கு இனிஷியலாக அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் அவங்கக்கிட்ட டேட்டில் இருந்து கொஞ்சம் விலகி போனேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு பேசாமல் இருந்தால் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும், ஸோ அட்லீஸ்ட் நார்மலாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் உங்களை ஹர்ட் பண்ணி தான் சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொல்கிறத பார்க்க முடிஞ்சது மோனிஷா கிட்ட. மோனிஷா நீங்கள் ரொம்ப எமோஷனான ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது நடந்துகிட்ருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதுக்கப்புறம் ரம்யகிருஷ்ணன் மேம் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த வீட்டில் யாருக்கெல்லாம் கனெக்ஷன் வரல, எப்படி கனெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அசீம் கிட்ட கேட்குறாங்க. அசீம் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேம் எனக்கு இந்த வீட்டில் யார் கூடயும் வேவ்லென்த் வைப் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஸோ எனக்கு யார் கூடயும் செட் ஆகலை. ஸோ ஏடன் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான், பட் மற்றபடி எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் இந்த வீட்டில் எனக்கு இது செட் ஆகும் அது செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஸோ இப்போ எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, எதுவுமே செட் ஆகாத போது நாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரம்யகிருஷ்ணன் மேம் ஓகே நீங்கள் இப்போது இந்த ஜேர்னி செகண்ட் லெவலில் இன்னையோட உங்களுக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அசீமை எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ அசீமும் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க. ஸோ எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிறாங்க. ஓகே இப்போது ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ராஜா அவர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா ராஜா இப்போ தான் அவர் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, பட் அவருக்கு எதுவும் கனெக்ட் ஆகலை. பட் இருந்தாலும் அவருக்கு பிரியங்கா கூட பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சிந்துரியை ட்ரை பண்ணார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணார். பட் அசீமை கம்பேர் பண்ணும்போது ராஜா சம்திங் எஃபர்ட் போட்ட மாதிரி தான் இருந்தது. பட் அவருக்கு கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, நீங்களும் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னது செம்ம ஷாக்காக இருந்தது. சிந்துரியெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன் இருந்தது. ஸோ ராஜாவும் ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு அவரும் வெளியே கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பிரியங்கா கிட்டே கேட்குறாங்க. ஏன்னா பிரியங்காவும் இப்போது யாரு கூடயும் செட் ஆன மாதிரி இல்லை. ஸோ அவங்க கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு மேம், நான் ஒரு சில எஃபர்ட் போட்டுட்ருக்கேன், பட் அதை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் சரி அவங்கள விட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏடன் கிட்டே வராங்க. ஸோ ஏடன் கிட்டே கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரம்யகிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீட்டில் யார் கூட செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லைன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் அது ஃபீல் ஆகுது மேம், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் தாண்டி எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நானும் இந்த வீட்டை விட்டு கிளம்பலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நீங்களும் கிளம்பலாம், உங்கள் ஜேர்னி இதில் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏடனையும் பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. பிரியங்கா மோனிஷா எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே, ஒரே நாள் 3 பேர் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு லெட்டர் டாஸ்க்குன்னு சொல்லி லெட்டர் டாஸ்க்குன்னு இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா தினேஷ் வீணாக்கு லெட்டர் எழுதுறது, அவங்க பிடிச்சவங்களுக்கு ஒருத்தருக்கு மாற்றி பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிந்தூர் வெக்கேக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லெட்டர் படிக்கும்போது லைட்டாக பிரியங்கா பொசசிவ் ஆகிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி பிரியங்கா வெக்கேக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அந்த லெட்டர் பற்றி லாஸ்ட்டாக ஒரு டாப்பிக்கே போச்சு. ஸோ ஏன் பிரியங்காவுக்கு வெக்கே லெட்டர் எழுதலை அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தது. ஏன்னா இப்போ பிரியங்கா கூட தான் வெக்கே கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்படி அங்கே கேட்குறாங்க ரம்யகிருஷ்ணன் மேம், ஏன் அவங்களுக்கு லெட்டர் எழுத தோணலை அப்படின்னும் போது, இல்லை மேம் பேசிகிட்டு இருக்கோம், பட் இன்னும் நேற்று தான் பேசினேன், அதனால் லெட்டரில் சொல்லணும் அப்படின்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது அவங்கள ஜூம் வைக்கிறாங்க. அவங்க அது ஓகேவா இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னா ரெட் விசஸ் க்ரீன். ஸோ க்ரீனாக இருந்தால் இப்போ நம்மளுக்கு லெட்டர் எழுதுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம், ரெட்டாக இருந்தால் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேஹா தேஜஸ்க்கு க்ரீன் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாரு. ஸோ ரெட் டிஸ்ட்ராக்ஷன், ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அதனால் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க.
தேஜஸ் அப்படியே நேஹாக்கு. ஸோ க்ரீன் வந்து அவங்க இன்ஸ்டிங்க்ட்டு மேட்ச் ஆகும். அதனால் அதேமாதிரி ரெட் வந்து அவங்க ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிந்துரி வந்து வெக்கேக்கு வந்து ரெட்டு. ஸோ சடன்லி வந்து அவர் ரொம்ப எமோஷன் ஆகிடுறாரு. ஸோ கிளாரிட்டியாக கொஞ்சம் யோசித்து பேசினா பீப்புள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரெட்டு. க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு குட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து வெக்கே. ஸோ க்ரீன் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால க்ரீனே. ஸோ ரெட் வந்து எவ்வளோ பர்சனுக்கு நம்ம வேல்யூ பண்ணுறாங்க உன்னை அப்படிங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரெட் கொடுக்குறாங்க. ஸோ வெக்கே வந்து பிரியங்காவுக்கு. க்ரீன் வந்து அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவங்க வைப் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி ரெட் வந்து அவங்க வைப் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு. வெக்கே வந்து சிந்தூரிக்கு. ஸோ க்ரீன் வந்து எனக்கு பிடிக்கலனா சொல்லிவிடுவாங்க, ஈவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதை வந்து டேரெக்டாக வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ ரெட் வந்து அவங்க இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்தூரிக்கு வந்து வெக்கே கொடுத்து பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து வீணா வந்து தினேஷ்க்கு. ஸோ க்ரீன் வந்து பர்சனலான விஷயம் நான் நிறைய ஷேர் பண்ணேன், ஆனால் அதை வச்சு என்னை எதுவுமே வந்து ஜட்ஜ் பண்ணல, அது என்ன எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி க்ரீனும். ரெட் வந்து அவன் இன்னும் ஓப்பனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டும் கொடுத்து பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு தினேஷ் வந்து வீணாக்கு. ஸோ க்ரீன் வந்து ஒரு புலம்புனதே இல்லை என்கிட்ட. ஸோ இப்போ கேர்ள்ஸ்னால் யூஸ்வலாக வந்து எதாவது புலம்புவாங்க, அந்த மாதிரி வீணா என்றைக்குமே என்கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து புலம்புனதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெட் வந்து கொஞ்சம் சோம்பேறியவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அபித் வந்து மோனிஷாவுக்கு. க்ரீன் வந்து கைண்ட் ஆக்டர், ரெட் வந்து ரொம்ப தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அபித்துக்கு வந்து ரெட் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தொலைஞ்ச விஷயத்தை வந்து ரொம்ப தேடுறாங்க. பேசும்போது நல்லா ரொம்ப டிக்கரில் வந்து பேசுகிறாரு, அவர் அப்படி பேசுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அபித்துக்கு வந்து கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வெக்கே இவங்க 2 பேருக்குள்ளே அந்த லெட்டர் மேட்டர் பற்றி இப்போ ஒரு பஞ்சாயத்து போகுது. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க வெக்கே கிட்ட, உனக்கு வந்து லெட்டர் கூட எழுத ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படின்னா எனக்கு புரியல, எவ்வளோ பழகிருக்கோம் நம்ம, ஆனால் அந்த லெட்டர் வந்து எனக்கு ஏன் எழுத தோணலை உனக்கு, அப்போனா நீ என்னை வேல்யூ பண்ணலன்னு தானே அந்த அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வெக்கே வந்து சாரி கேட்குறாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொசசிவான மேட்டரை வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து வைக்கிறாங்க. நீ சிந்தூரி கூட இப்போ ஒரு வாரம் தான் வந்து பழகிட்டு இருக்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக அப்படி வந்து லெட்டர் எழுதுகிறேன், நான் என்னை வந்து உனக்கு 2 வாரமாக வந்து தெரியும், ஆனால் நீ எனக்கு வந்து லெட்டர் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வேலிடாக ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பிரியங்காவை வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி பிரியங்கா சைடும் வந்து அவங்க ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, இப்போ வெக்கே வந்து எனக்கு இவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்காகவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வரையும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோட் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு எபிசோட் இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு காலைல வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி செகண்ட் லவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.